தவிர கொள்கையை அவங்க அறிவிச்சு அது மூலியமா நம்ம ஓட்டு போடுவோம் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த இளைஞர்கள் வந்து அந்த ஒரு மனநிலையெல்லாம் போல எப்படி ஒரு படம் 2.5 மணி நேரம் படம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஆக்சன் இருக்கும், சிரிப்பு இருக்கும். அந்த மாதிரி அவர் வரைக்கும் வந்தாரு வாக்கு பண்ணாரு. ஒரு கொள்கையில மக்கள் நீதிமன்ற கட்சி என்ன சொல்லுச்சோ அதை தான் அவர் அறிவிச்சாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுட்டாரு. அதுலேயே அவர் மனோட பண்ணா போகிறான்னு தெரியும். அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த கலந்தாய் கூட்டம் வந்து பொது இடத்துல நம்ம பேசலை, நம்ம ஒரு நமக்குள்ளதான் நம்ம பேசுகிறோம். அதனால நான் சொல்கிறேன், இந்த கலந்தாய் கூட்டத்தை நான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன இதுன்னா, மேல்மட்ட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஃபுல்லாமே அவங்களுடைய ஒரு உறவினர்கள் மாதிரி அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கிது. ஒரு வேலையே செய்யாமல் ஒரு நாங்களும் ஒரு 2016 காலகட்டத்தில் நினைச்சேன், களப்பணினா என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை ஒரு கட்சி சரி பண்ணுறாங்கிறதான் முக்கியம். அப்போ ஒரு கிராமங்கள்ல அதிகபட்ச பிரச்சனை என்ன வந்துட போகுது, ஒன்று சீண்டாமை, இன்னொன்று சாலை வசதி, மருத்துவ வசதி. இதுதான் வந்து ஒரு கிராமத்துக்கு அத்தியாவசியம். அதை எந்த கட்சி வந்து சரி பண்ணுவோம், ஆளுங்கட்சி சரி பண்ணாது. அப்போ மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் நமக்கு வந்து இதை சரி பண்ணுவாங்க? அந்த இடத்துல போய் நான் இருக்கேன்னு சொல்றது யாருக்கா? எந்த கட்சியுமே வரல. அப்போ ஒரு புதிய கட்சி கை கொடுத்து அந்த இடத்துல அவங்களுடைய வேலைகளை விட்டு, அவங்களுடைய அந்த பணிகள் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்களோட புறத்தை விட்டுட்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்கோம், நீங்கள் நம்புங்க, நாங்கள் இந்த சாலையை நாங்கள் உடனே நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் செய்வோம், கலெக்டர் பண்ண போகிறோம், சிஎம் தெலுங்கான போய் இதுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்கணுமோ நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் அதிகாரம் இருக்கோம். அதனால நாங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு நெருக்கமாக போய் இதுதான் அவங்க பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறவங்க தான் களப்பணியாளர்கள். அவங்கள வச்சுதான் ஓட்டு விடுகிறது. அந்த ஒரு என் பின்னாடி 10 பேர் இருக்காங்கன்ற ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அதை முகநூலில் போட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் நீ களப்பணி செஞ்சேன், அதை யாருமே வரல அப்படி, அதாவது முன்னறிவிப்பும் கொடுக்கறது இல்லை. அவங்களும் ஒதுக்கி இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கும் ஒரு கூட்டம் வருது அப்படின்னு இவர் வந்து ஒரு தொகுதியை வந்து அவருடைய முகமாக எல்லாத்தையும் மாற்றிக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுகள் என்ன பண்ணுறதுன்னா, கொஞ்சம் வளர்ந்து வர அவங்களோட முகம் வெளியே தெரிஞ்ச உடனேயும் டப்புன்னு என்ன பண்ணிடுறது, ஏதாவது ஒரு கட்சியில் போய் ஆகிறது, வேற கட்சியில் போய் போட்டியாக ஆகிறது. அதனால தான் அண்ணன் வந்து ஒரு தொகுதிக்கு இவங்க தான் அஜெண்டான்னு யாரையுமே வந்துடக்கூடாது. இது வந்து அண்ணனை பேஸ் பண்ணி தான் போகணும். இந்த ட்ராக் வந்து அண்ணனை மட்டும்தான் ஒரு அவரை பின்பற்றி தான் போகணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அவர் வந்து இதுதான் இவங்கதான் வேட்பாளர்னா இவங்கதான் வேட்பாளர். நம்ம இதில் போயிட்டு இவரை நீங்கள் போடுங்க இவரை நீங்கள் போடுங்கன்னு சொல்லி நம்மளால் சொல்லவே முடியாது. அப்போ அந்த ஒரு மேல்மட்ட தலைமை பொறுப்பில் இருக்கு நம்மளை கையில் வச்சுக்கிட்டு நான் தான் இங்கே வந்து நான் தான் களப்பணியாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்களை பேஸ் பண்ணணும்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குற அந்த ஒரு ஆளுகள் வந்து அவங்க தான் சொல்ல போனால் நம்மளுக்குள்ள வந்து ஏகப்பட்ட குடப்படி பண்ணுறது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கட்டமைப்பை வைக்கணும், ஒரு கொடிமரம் வைக்கணும்னா அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கு. நம்ம அண்ணன் திரு முனிசாமி அண்ணன் கூட சொன்னாங்க, உங்களுடைய ஒரு பாதுகாப்பை பார்த்துக்கங்க. இந்த இடத்துல கொடி வைக்கிறோம் அப்படின்னா திரும்ப அந்த கொடி எடுத்துடக்கூடாது. அந்த இடத்துல உங்களுக்கு பலம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா வைங்க அப்படின்னாரு. அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு முன்னேற்பாடு செஞ்சோம். ஒரு இடத்த நாங்கள் வந்து தேர்வு பண்ணோம். அந்த இடத்துல ஏற்கனவே ஏடிஎம்கே கொடி, டிஎம்கே கொடி, தேமுதிக கொடி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே பறக்குது. ஆனால் எங்களுக்கு அனுமதி இல்லை. அது என்னன்னா அவங்க வச்சா நீங்கள் வைக்க முடியாது.